குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் அரபிக்கில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, நல்ல ஒரு டாபிக், ஒரு வித்தியாசமான டாபிக். சரியா? அது மட்டும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இன்றைக்கி. சரியா? என்னென்னா, ஒரு கொஞ்சம் கோபத்தில் பேசும்போது அங்கே உள்ள அரபிங்க எந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அரபிங்க கோவப்படும் போது அவங்க நம்ம ஓனராக இருக்கலாம், நம்ம மேனேஜராக இருக்கலாம், நம்மகிட்ட கோவப்படும் போது அவங்க எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு, உனக்கு சொன்னால் புரியாதா, உனக்கு மூளை இல்லையா, வாய மூடு, இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, அந்த மாதிரிப்பட்ட குறிப்பிட்ட சில சென்டென்ஸ். சரியா? அதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சரியா? இது நல்ல ஒரு டாபிக். என்னென்னா, சில நேரங்களில் அவங்க கோபத்தில் நம்ம ஏசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். அவங்க கோபத்தில் நம்மகிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? அதுக்கு அந்த சென்டென்ஸுகளுக்கு உள்ள மீனிங் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். சரி, அவங்க என்ன எப்படி பேசுகிறாங்க, நம்ம கிட்ட என்ன மாதிரி சென்டென்ஸில் நம்மகிட்ட அவங்க கோவப்படுறாங்க. சரியா? அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? இன்றைக்கி இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்ன கேட்குறாங்கன்னா, நீ முட்டாளா, நீ முட்டாளா, ஆர் யூ மேட், கியா தும் பாகல் ஹே, கியா தும் பாகல் ஹே, ஆர் யூ மேட், நீ முட்டாளா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? இன்த மஜ்னூன், இன்த மஜ்னூன். சரியா? அதாவது இதில் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வருது பாருங்கள், அதுதான் இதை கொஸ்டின் வேர்டாக மாற்று, கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறது. சரியா? இல்லைனா இந்த மஜ்னூன்னு சொன்னால் யூ ஆர் மேட், அப்படி தான் மீனிங் வரும். ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் வந்தாச்சுன்னா ஆர் யூ மேட். கரெக்டாக? இந்த யூ மஜ்னூன் மேட். கரெக்டாக? அப்போ ஒரு கொஸ்டின் வரும்போது இந்த மஜ்னூன், இந்த மஜ்னூன், ஆர் யூ மேட், நீ முட்டாளா, கியா தும் பாகல் ஹே. கரெக்டாக? அப்படி கேட்பாங்க சில நேரங்களில். சரியா? இது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அங்கே உள்ள அரபிங்க. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன் வாயை மூடு. சரியா? ஷட் யுவர் மவுத், அப்னா மூவ் பந்த் கரோ. சரியா? अपना मुंह बंद करो, शट योर माउथ, वो वाय मूड. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? சுக்கர் ஃபம்மக். சரியா? சுக்கர் ஃபம்மக். கரெக்டாக? சுக்கர்னு சொன்னால் ஷட்டு. சரியா? ஃபம்னா மவுத்து, ஃபம்மக்னு சொன்னால் யுவர் மவுத். சரியா? அப்போ சுக்கர் ஷட்டு, ஃபம்மக் யுவர் மவுத். அப்போ சுக்கர் ஃபம்மக்னு சொன்னால் ஷட் யுவர் மவுத், உன் வாய மூடு, அப்படின்னா மூவ் பந்த் கரோ. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? மரியாதையாக பேசு. கரெக்டாக? மரியாதையாக பேசு. சரியா? டாக் வித் ரெஸ்பெக்ட், இஜ்ஜத் சே பாத் கரோ. சரியா? இஜ்ஜத் சே பாத் கரோ, டாக் வித் ரெஸ்பெக்ட், மரியாதையாக பேசு. சரியா? அதுக்கு என்ன அரபிக்? தக்கல்லம் பஹத்ரம், தக்கல்லம் பஹத்ரம். கரெக்டாக? தக்கலம்னு சொன்னால் டாக், அஹத்ரம்னா ரெஸ்பெக்ட், பஹத்ரம்னா வித் ரெஸ்பெக்ட். கரெக்டாக? பஹத்ரம் வித் ரெஸ்பெக்ட், தக்கல்லம் டாக். கரெக்டாக? அப்போ சேர்த்தும்போது தக்கலம் டாக், பஹத்ரம் வித் ரெஸ்பெக்ட். சேர்த்தும்போது தக்கலம் பஹத்ரம்னு சொன்னால் டாக் வித் ரெஸ்பெக்ட், இஜ்ஜத் சே பாத் கரோ, மரியாதையாக பேசு. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ரொம்ப பேசாத. சரியா? ஏன்னா ஒரு நம்மகிட்ட நம்ம அரபிகிட்ட பேசும்போது நம்ம பேசுகிறது அவருக்கு பிடிக்கல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பேசாத, டோன்ட் டாக் டூ மச், ஜாதா பாத் மத் கரோ. கரெக்டாக? ஜாதா பாத் மத் கரோ, டோன்ட் டாக் டூ மச், ரொம்ப பேசாத. இதுக்கு என்ன அரபி? இது எப்படி சொல்லுவார்? லா தக்கல்லம் வாயித், லா தக்கல்லம் வாயித், தக்கல்லம் டாக், லா தக்கல்லம் டோன்ட் டாக். சரியா? வாயித் டூ மச். கரெக்டாக? லா தக்கல்லம் டோன்ட் டாக், வாயித் டூ மச். அப்போ சேர்த்தும்போது லா தக்கல்லம் வாயித்னு சொன்னால் டோன்ட் டாக் டூ மச், ஜாதா பாத் மத் கரோ, ரொம்ப பேசாத. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நமக்கு சரியாக புரியல. அப்போ கோபத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், தும் சம்ஜே யா நஹி, தும் சம்ஜே யா நஹி, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், உனக்கு புரிஞ்சுதா இல்லையா. அது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? ஃபஹம்த்து வலல, ஃபஹம்த்து வலல. சரியா? அதாவது ஃபஹம்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், ஃபஹம்த்துன்னு சொன்னால் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஃபஹம்த்து டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வல ஆர் ல நாட். கரெக்டாக? ஃபஹம்த்து டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், வல ஆர் ல நாட். அப்போ சேர்த்தும்போது ஃபஹம்த்து வலலான்னு சொன்னால் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட், தும் சம்ஜே யா நஹி, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு தப்பு, ஒரு தவறு நம்ம திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்போது நம்ம இன்சார்ஜ் நம்ம ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்சார்ஜாக இருக்கலாம், இல்லை ஓனராக இருக்கலாம். சரியா? என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு டைம். சரியா? இதுதான் உனக்கு கடைசி தடவை. திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, ஏ துமாரே லியே ஆக்கிர் பார் ஹே, ஏ துமாரே லியே ஆக்கிர் பார் ஹே, திஸ் இஸ் தி லாஸ்ட் டைம் ஃபார் யூ, இதுதான் உனக்கு கடைசி தடவை. இது எப்படி சொல்லுவார்? சரியா? ஹாதா ஆக்கிர் மர்ரா லக். சரியா? ஹாதா ஆக்கிர் மர்ரா லக்.
ஹாதா திஸ் ஆக்கிர் மர்ரா லாஸ்ட் டைம் லக் ஃபார் யூ. கரெக்டாக? ஹாதா திஸ் ஆக்கிர் மர்ரா லாஸ்ட் டைம் லக் ஃபார் யூ. அப்போ ஹாதா ஆக்கிர் மர்ரா லக்னு சொன்னால் திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஃபார் யூ, இதுதான் உனக்கு கடைசி தடவை. ஏ துமாரே லியே ஆக்கிர் பார் ஹை. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே, அதான் அந்த ஆளும் நம்மளும் ஒரு ஒரே ஸ்டேட்டஸில் ஒரே வேலையில் இருக்கக்கூடிய ஆள்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நம்மகிட்ட சில நேரங்களில் கொஞ்சம் அதிகாரமாக ஏதாவது பேசும்போது நம்ம என்ன கேட்போம்னா, நீ யாருங்க, நீ யாருங்க, ஹூ ஆர் யூ ஹியர், தும் யஹாं கோன் ஹே. சரியா? தும் யஹாं கோன் ஹே, ஹூ ஆர் யூ ஹியர், நீ யாருங்க. இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? சரியா? மின் இன்த ஹினா, மின் இன்த ஹினா, மின் ஹூ இன்த யூ ஹினா ஹியர். கரெக்டாக? மின் ஹூ இன்த யூ ஹினா ஹியர். அப்போ கேட்கும்போது மின் இன்த ஹினான்னு சொன்னால் ஹூ ஆர் யூ ஹியர், தும் யஹாं கோன் ஹே, நீ யாருங்க. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, உன் மூளை எங்கே. சரியா? உன் மூளை எங்கே. சரியா? வேர் இஸ் யுவர் பிரைன், துமாரா திமாக் கஹாं ஹை. சரியா? துமாரா திமாக் கஹாं ஹை, வேர் இஸ் யுவர் பிரைன், உன்னுடைய மூளை எங்கே. கரெக்டாக? இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? இந்த மாதிரி அதாவது என்னென்னா, இப்போ இந்த கேள்வியை தான் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன் மூளை எங்கே, வேர் இஸ் யுவர் பிரைன், துமாரா திமாக் கஹாं ஹை. இது வந்து அரபிக்கில் கேட்குறாங்க. ஒருவேளை நமக்கு வந்து அந்த அரபி சரியாக தெரியல, நம்ம இது என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த வைன்கிற வேர்டு மட்டும் நமக்கு புரிஞ்சுது, அதுதான் வேர். அடுத்தால அக்கல் லக். சரியா? வைன் அக்கல் லக். அக்கல் லக்குங்கூடிய வேர்டை நமக்கு புரியலைன்னா நிச்சயமாக பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. சரியா? அவர் மூளை எங்கேன்னு கேட்குறாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு வேறுங்க வேர்டு மட்டும் புரியுது, அடுத்தால அவர் என்ன வேர்டு சொல்கிறாருன்னு தெரியலேன்னு குழம்புவோம். சரியா? அதனால் ஓரளவு கொஞ்சம் அரபிக் வேர்ட்ஸ் மீனிங் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரியா? ஓகே, அடுத்தால பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உன்னுடைய மூளை எங்கே, வேர் இஸ் யுவர் பிரைன், துமாரா திமாக் கஹாं ஹை. இதுக்கு என்ன அரபிக்? வைன் அக்கல் லக். கரெக்டாக? வைன் வேர், அக்கல்னா பிரைன், அக்கல் லக்குன்னு சொன்னால் யுவர் பிரைன். கரெக்டாக? அக்கல்னா பிரைன், அக்கல் லக்னு சொன்னால் யுவர் பிரைன். வைன் வேர், அப்போ வைன் அக்கல் லக்னு சொன்னால் வேர் இஸ் யுவர் பிரைன், உன்னுடைய மூளை எங்கே. சரியா? துமாரா திமாக் கஹாं ஹை. கரெக்டாக? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? மூளை கெட்டு போச்சா, உன்னுடைய மூளை கெட்டு போச்சா. இஸ் யுவர் பிரைன் கரப்டட், இஸ் யுவர் பிரைன் கரப்டட், துமாரா திமாக் खराब हुआ क्या, तुम्हारा दिमाग खराब हुआ क्या, இஸ் யுவர் பிரைன் கரப்டட். உன் மூளை கெட்டு போச்சா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க. சரியா? அக்கல் லக் கர்பான், அக்கல் லக் கர்பான். சரியா? அக்கல்னா பிரைன், அக்கல் லக்னு சொன்னால் யுவர் பிரைன். சரியா? கர்பான்னு சொன்னால் கிராப்டட். சரியா? கர்பான் கிராப்டட், அக்கல் லக் யுவர் பிரைன். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அதனால் அது கொஸ்டின் வேர்டாக மாறுது. சரியா? அப்போ அக்கல் லக் கர்பான்னு சொன்னால் இஸ் யுவர் பிரைன் கரப்டட், துமாரா திமாக் खराब हुआ क्या, உன் மூளை கெட்டு போச்சா. கரெக்டாக? அக்கல் லக் கர்பான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? எத்தனை தடவை நான் உனக்கு சொன்னேன். சரியா? எத்தனை தடவை நான் உனக்கு சொன்னேன். சரியா? ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ, ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ, मैं तुमसे कितने बार कहा, मैं तुमसे कितने बार कहा, हाउ मेनी टाइम्स आई टोल्ड यू, எத்தனை தடவை நான் உனக்கு சொன்னேன். கரெக்டாக? அதுக்கு என்ன அரபிக்? கம் மர்ரா குல்த் லக், கம் மர்ரா குல்த் லக். சரியா? கம் மர்ரா ஹவு மெனி டைம்ஸ், குல்த் டோல்டு, லக் யூ. கரெக்டாக? கம் மர்ரா ஹவு மெனி டைம்ஸ், குல்த் டோல்டு, லக் யூ. அப்போ சேர்த்து முடியும் கம் மர்ரா குல்த் லக்னு சொன்னால் ஹவு மெனி டைம்ஸ் ஐ டோல்டு யூ, எத்தனை தடவை நான் உனக்கு சொன்னேன். मैंने तुमसे कितने बार कहा. கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வேலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு, நம்ம வேலை தான் தப்புன்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த வேலையில் ஏதோ பிரச்சனை, அது நம்ம காரணமாக தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அதுக்கு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இது வந்து உன்னுடைய ஃபால்ட்டு, அதனால் இதில் சம்பளத்தில் உன்னுடைய அமௌண்ட்டு, இது உன் சம்பளத்தில் பிடிப்போம் ஒரு அமௌண்ட்டு, இன்னும் ஒரு அமௌண்ட்டை சொல்லி இது உன் சம்பளத்தில் பிடிப்போன்னு சொல்கிறாரு. சரியா? நம்ம என்ன சொல்லோம்னா, எப்படியாவது அதை முடியாது சார், எனக்கு அப்படி பிரச்சனை ஏதோ தெரியாமல் ஆகி போச்சு, கட் பண்ணாதீங்க, சம்பளம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து என்னென்னா, ஒரு இது சொன்னது தான். சரியா? ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் என்ன ஆனாலும் அதை மாற்றவே மாட்டாங்க. அந்த சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதான் இல்லை முடிஞ்சு. சரியா? நம்ம திரும்ப சொல்லும்போது ஒரே தான் இந்த சென்டென்ஸ் தான் சொல்லுவாங்க. இல்லை முடிஞ்சுது, நோ இட்ஸ் ஓவர், नहीं बस हो गया, नहीं बस क्लास,
நஹி பஸ் கலாஸ், நோ இட்ஸ் ஓவர், இல்லை முடிஞ்சு. அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க சரியா? ல பஸ் கலாஸ், ல பஸ் கலாஸ் சரியா? எத்தனை தடவை நம்ம என்ன தான் சொன்னாலும் இதே தான் சொல்லுவாங்க, ல பஸ் கலாஸ், இல்லை இல்லை முடிஞ்சு அவ்வளோதான் சரியா? இல்லை முடிஞ்சு அவ்வளோதான், ஏன்னா மேலே கொண்டு பேசி பிரயோஜனம் இல்லை சரியா? அதான் ல பஸ் கலாஸ் சரியா? இல்லை முடிஞ்சுது, நோ இட்ஸ் ஓவர், நஹி பஸ் கலாஸ் சரியா? ஓகே சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏங்கிட்ட அப்படி பேசாத சரியா? ஏங்கிட்ட அப்படி பேசாத. டோன்ட் டாக் டு மீ லைக் தட் சரியா? டோன்ட் டாக் டு மீ லைக் தட், मुझसे ऐसा बात मत करो சரியா? मुझसे ऐसा बात मत करो, डोंट டாக் டு மீ லைக் தட். ஏங்கிட்ட அப்படி பேசாத. இதுக்கு என்ன அரபி சரியா? ல தக்கலம்னி கிதா சரியா? ல தக்கலம்னி கிதா சரியா? தக்கலம்னின்னு சொன்னால் டாக் டு மீ, ல தக்கலம்னின்னு சொன்னால் டோன்ட் டாக் டு மீ கிதா லைக் தட் சரியா? கிதா லைக் தட், ல தக்கலம்னி டோன்ட் டாக் டு மீ கரெக்டா? அப்போ ல தக்கலம்னி கிதான்னு சொன்னால் டோன்ட் டாக் டு மீ லைக் தட், என்கிட்ட அப்படி பேசாத. முஸ்ஸே ஐசா பாத் மத் கரோ கரெக்டா? ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம ஒரு ஆள் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்க. நம்மகிட்ட வந்து ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேட்குறாரு சரியா? ஆனால் அந்த ஆளுக்கும் நமக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம், ஏதோ பிடிக்கல சரியா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு சரியா? இதை சொல்லக்கூடிய முறை இருக்குது. என்னென்னா எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு அப்படி சொல்கிறதுக்கும் சரியா, எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு சரியா? அப்படி சொல்கிறதுக்கும் எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு, எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு, அதுக்கு வித்தியாசம் இருக்குது கரெக்டாக? அப்போ என்னென்னா எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு, ஐ டோன்ட் நோ ஆஸ்க் தி மேனேஜர், ஐ டோன்ட் நோ ஆஸ்க் தி மேனேஜர், मुझे नहीं पता मैनेजर से पूछो சரியா? मुझे नहीं पता मैनेजर से पूछो, ஐ டோன்ட் நோ ஆஸ்க் தி மேனேஜர், எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு கரெக்டாக? இது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க சரியா? அன மாரஃப் இஸ்ஸால் அல் முதீர், அன மாரஃப் இஸ்ஸால் அல் முதீர் சரியா? அன மா அரஃப், அரஃப்னு சொன்னால் ஐ நோ, ஆனால் மா அரஃப்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ. இஸ்ஸால் ஆஸ் அல் முதீர் தி மேனேஜர் கரெக்டாக? அப்போ அன மா அரஃப் ஐ டோன்ட் நோ, இஸ்ஸால் அல் முதீர்னு சொன்னால் ஆஸ் தி மேனேஜர். அப்போ அன மா அரஃப் இஸ்ஸால் அல் முதீர்னு சொன்னால் ஐ டோன்ட் நோ ஆஸ் தி மேனேஜர். முஜே நஹி பத்தா மேனேஜர் சே பூச்சோ சரியா? எனக்கு தெரியாது மேனேஜர்கிட்ட கேளு கரெக்டாக? ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நான் சொல்கிறத கேளு சரியா? நான் சொல்கிறத கேளு, என் பேச்சை கேளு சரியா? லிசன் டு மை வேர்ட்ஸ், லிசன் டு மை வேர்ட்ஸ், மேரி பாத் சுனோ சரியா? மேரி பாத் சுனோ, லிசன் டு மை வேர்ட்ஸ், என் பேச்சை கேளு. இதுக்கு என்ன அரபி? இஸ்ம கலமி சரியா? இஸ்ம கலமி சரியா? இஸ்ம லிசன், கலமி மை வேர்ட்ஸ் சரியா? இஸ்மி லிசன், இஸ்மா லிசன், கலமி மை வேர்ட்ஸ் அப்படி சரியா? அப்போ இஸ்மா கலமின்னு சொன்னால் லிசன் டு மை வேர்ட்ஸ் கரெக்டாக? என் பேச்சை கேளு, மேரி பாத் சுனோ கரெக்டாக? ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க. உனக்கு எல்லாம் அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா கோபத்தில், எல்லாமே இதில் வரக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே கோபத்தில் பேசுகிற மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது என்ன கேட்குறோம்னா, உனக்கு எல்லாம் தெரியுமா, உனக்கு எல்லாம் தெரியுமா, டு யூ நோ எவ்ரிதிங், क्या तुम सब कुछ जानता है, क्या तुम सब कुछ जानता है, டு யூ நோ எவ்ரிதிங், உனக்கு எல்லாம் தெரியுமா. இது எப்படி அரபிக்கில் கேட்பாங்க? இந்த தாரஃப் குல்லிஷை, இந்த தாரஃப் குல்லிஷை சரியா? அதாவது இந்த தாரஃப் குல்லிஷைன்னு சும்மா கொஸ்டின் இல்லாமல் சொன்னோம்னா யூ நோ எவ்ரிதிங் தான் சரியா? ஆனால் இதில் லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் வருது. அப்போ இந்த தாரஃப் குல்லிஷைன்னு சொன்னால் டு யூ நோ எவ்ரிதிங், क्या तुम सब कुछ पता है, क्या तुम सब कुछ जानता है, டு யூ நோ எவ்ரிதிங், உனக்கு எல்லாம் தெரியுமா சரியா? இந்த தாரஃப் யூ நோ, குல்லு ஷை எவ்ரிதிங் கரெக்டாக? ஆனால் ஒரு கொஸ்டின் வர்றதுனால நம்ம ஃபஸ்ட்டில் டூ போட்டு டு யூ நோ எவ்ரிதிங்னு சொல்கிறோம் கரெக்டாக? புரிஞ்சுதா? டு யூ நோ எவ்ரிதிங், உனக்கு எல்லாம் தெரியுமா, क्या तुम सब कुछ जानता है, இந்த தாரஃப் குல்லு ஷை ஓகே. சரி அடுத்த சென்டென்ஸ் வாங்க சரியா? அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா, சில ஆட்கள் இப்போ நம்ம இடத்துல இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம் சரியா? ஒரே இடத்துல ரெண்டு பேர் வேலை செய்கிறோம். அப்போ ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நமக்கு அது பிடிக்கலை சரியா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, உன் வேலையை பாரு சரியா? உன் வேலையை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் சரியா? अपना काम देखो, अपना काम देखो, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு சரியா? இதுக்கு என்ன அரபி? ஷூப் ஷுக்லக் கரெக்டாக? ஷூப் ஷுக்லக் சரியா? ஷூப் சி சரியா? ஷுக்லக் யுவர் ஒர்க் சரியா? அதான் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் கரெக்டாக? புரிஞ்சுதா? ஷூப் சி ஷுக்லக் யுவர் ஒர்க் சரியா? அப்போ சேர்த்து சொல்லும்போது மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை பாரு, அப்பனா காம் தேக்கோ சரியா? புரிஞ்சுதா? கரெக்டாக?
ஓகே, இன்றைக்கி வந்து நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? இதே டாபிக் என்ன அடுத்தாலையும் ஒரு டாபிக் நம்ம போடணும். இதே சேம் அந்த கோபத்தில் பேசுகிற மாதிரி உள்ள சென்டென்ஸ். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.